அனைவருக்கும் வணக்கம். யுஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வைக்கிற ஒரு சின்ன அப்டேட்டு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்டர்டே தான் வந்து டெட் பேப்பர் 2 முடிச்சிருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, யுஜிடிஆர்பி அப்பாயின்ட்மென்ட் நோட்டிஃபிகேஷன் உடனே விடுவாங்க. ஸோ இமிடியேட்டா ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறவங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ யுஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, எம்சிக்யூ புக்கில் டீட்டெயில் சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுறேன். இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2500 ப்ராப்ளம் புக்லெட் இருக்கும். இதில் 10 யூனிட்டுமே வந்து பக்காவாக அடிச்சு நொறுக்கி செதுக்கி வச்சிருப்பேன். ஒவ்வொரு கொஷினுமே செம்மையாக இருக்கும். ஸோ இமிடியேட்டா அந்த புத்தகத்தை வாங்குறவங்க வாங்கிக்கலாம். ஸோ அந்த புத்தகத்துடைய பிடிஎஃப் டாக்குமெண்ட் தான் அது. இதோ ஷோ பண்ணுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரி. ஸோ அப்போல ஒவ்வொரு யூனிட்டுமே வந்து இந்த கொஷின் புக்லெட்டில் கொடுத்துருப்பேன். எல்லாமே அந்தந்த கண்டென்ட்டுக்கு என்ன தேவை, சிலபஸ் வைஸ் உங்களுக்கு என்னென்ன கண்டென்ட் கொடுக்கணும், எந்தெந்த ப்ராப்ளத்தை கேட்கணும், அப்புறம் எந்தெந்த தியரத்தை ப்ராப்ளமெட்டிக்காக நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் நீட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ இமிடியேட்டாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. அதே போல் யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் போட்டு வரேன். ஸோ இப்போ டெஸ்ட் பேட்ச் எவ்வளோ நாள் சார் ஆச்சு? கிட்டத்தட்ட அதில் வந்து ஒரு 26 டெஸ்ட் கிட்ட முடிச்சிருக்கேன். ஸோ அந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்க இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். அது முடிஞ்ச டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து உங்களை குரூப்பில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கான கொஷின்ஸ் இது வரைக்குமே முடிஞ்ச மொத்த கொஷினுமே உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணிடுவேன். ஓகே, போஸ்ட் மீன்ஸ் உங்கள் குரூப்புக்கு உங்கள் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி விட்டுருவேன். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, யூஜிடிஆர்பியை பொறுத்தளவுக்கு இந்த எம்சிக்யூ உங்கள் கையில் இருக்கணும், கரஸ்பாண்டிங் டெஸ்ட் பேட்ச் இருக்கணும். அதே போல் நான் டெய்லியும் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் ரெகுலராக ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் சால்வ் பண்ணி வீடியோ கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. நிறைய வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். அது எல்லாமே நோட் போட்டு நீங்கள் எழுதணும். ஓகே சார், இப்போது யூஜிடிஆர்பிக்கு இந்த கொஷின் பேங்க் டெஸ்ட் பேட்ச் மட்டும்தானா? ஸ்டடி மெட்டீரியல் இருக்கா? ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிள். என்னென்னா பிஹெச்டிஆர்பியோட ஸ்டடி மெட்டீரியல் அப்படியே வந்துடும். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா இருக்கிற யூனிட்ஸ் வந்து அப்படியே உங்களுக்கு வந்து அதில் மெர்ஜ் பண்ணி கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க. பிஹெச்டிஆர்பியை பொறுத்தளவுக்கு என்னன்னா, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் வந்து ரெகுலராக டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணணும். ஸோ டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி 3 டேஸ் வைப்பேன். ஸோ எப்போ பண்ணால் மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே இந்த ஷெடியூலில் வந்து டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணிவிடுவேன். இந்த புத்தகம் வந்து அந்த டெஸ்ட் பேட்ச் எழுதுறவங்க இந்த புத்தகத்தை டெஃபினட்டாக ரிசீவ் பண்ணி இந்த புத்தகத்தையும் கரஸ்பாண்டிங் யூனிட்டுக்கு நான் சொல்லிவிடுவேன். இப்போ ஒரு ஒன் டே விட்டு ஒன் டே எக்ஸாம் வரும் இல்லைங்களா? அந்த டெஸ்ட் ஷெடியூல் படி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டுமே என்ன படிக்கணும் அப்படின்றத பிஃபோர் டெஸ்ட்டுக்கு சொல்லிவிடுவேன். ஸோ அப்போ இந்த 2500 ப்ராப்ளம் எம்சிக்யூஸும் அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸும் வச்சு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த எம்சிக்யூஸ் நல்லா பார்த்துட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு போதுமானது. டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக பக்காவாக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். நிறைய நீங்கள் கற்றுப்பீங்க. என்னுடைய டெஸ்ட் பேட்சில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக மேக்ஸ் சும்மா மெமரி பண்ணுறோம் அவ்வளோதான், இது அப்படியே வந்துடும் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது. அதாவது என்னுடைய டெஸ்ட் பேட்ச் என்ன சொல்லணும் அப்படின்னா, நீ சப்ஜெக்ட் ஸ்ட்ராங்காக வெளியே போகணும். ஆனால் உறுதியாக சொல்ல முடியும், என்னால் நான் கொடுக்குற டெஸ்ட் பேட்ச்சு ப்ளஸ் எம்சிக்யூ புக்லெட் இது நல்லா தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் 150 மேக்ஸ் அடிக்க முடியும். அப்பாயின்மெண்ட் எக்ஸாமுக்கு வர 150 மேக்ஸ் அடிக்க முடியும். சார் எப்போ சார் நோட்டிஃபிகேஷன் வரும்? கண்டிப்பாக டெட் பேப்பர் 2 முடிச்சிட்டாங்க, டெட் பேப்பர் 1 முடிச்சிட்டாங்க. அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த மந்த் எண்டில் வரும், இல்லைனா டிசம்பர் மிட்டில் வந்துடும். ஸோ கண்டிப்பாக யூஜிடிஆர்பி நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் வந்து இருக்குது. அதனால் அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இது வரைக்குமே நம்ம படிக்காமல் இருக்கிறோன்ற ஃபீலை விட்டுட்டு இப்போ டெட்டு எழுதினவங்க கூட ரிசல்ட் வந்த பிறகு படிச்சுக்கலாம் அப்படின்னு உட்கார வேணாம். ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேங்க. உங்களுக்கே தெரியும் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் கீ செக் பண்ணியிருப்பீங்க ஒரு சிலது. அப்படி பண்ணுறச்ச உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும், நம்ம பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு. ஸோ அப்படின்றவங்க ஜஸ்ட்டு 82 மார்க் தான் எடுக்க போகிறோம், பெருசாக ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் அந்த எக்ஸாம் முடிச்சிட்டவங்க இமீடியட்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யூஜிடிஆர்பி ப்ரிப்பரேஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரிப்பரேஷனில் உட்காருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா காலேஜ் டிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து டெஸ்ட் பேட்ச் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ காலேஜ் டிஆர்பி புத்தகம் நீங்கள் இமீடியட்டாக வாங்கிக்கலாம். ஸோ அதுவும் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட் என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். உங்கள் அட்ரஸ்க்கு கொரியர் போட்டு பில் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ இது எல்லாமே அல்ஜிப்ரா கொஸ்டின். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்கள். அல்ஜிப்ராவே இன்னும் வந்துட்டுருக்கு, அந்த சம் ஆஃப் சீரியஸே இன்னும் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ட்ரிக்னாமெட்ரி ஒரு சிலது ஆட் பண்ணியிருப்பேன். எல்லாமே இருக்கும். 10 யூனிட்ஸ் இருக்கும். சார் மொத்தமாக இந்த பிடிஎஃப் எத்தனை பேஜ்? 776 பேஜ். இந்த என்டையர் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா அதை போட்டிருக்கேன் பாருங்கள், 770 பேஜ் இந்த புத்தகம். ஸோ அவ்வளோ விஷயத்த 10 யூனிட்ஸுமே வந்து எம்சிக்யூ ஃபார்மேட்டில் சிங்கிள் புக்கில் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இமீடியட்டாக அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.